வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக ஒரு வெள்ளை பூசணி ஜூஸ் தான் போட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் வந்து மேல் தோலையும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையோட இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்குது. இது நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதில் ஒரு 4-5 புதினா இலை, ஒரு 10-15 மிளகு, அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, எலுமிச்சம்பழம் ஒரு பாதி கட் பண்ணிக்கிது. இதில் சும்மா ஒரு 2-3 டிராப்ஸ் மாதிரி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது போட்டால் இது நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. இப்போ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வடிகட்டிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போகிறோம். இது அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கவிதான்னு இங்கே மெடிக்கல் காலேஜ் வேலூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம கலைமணி கிச்சனுக்காக இது ஃப்ளவர் வாஷ் வந்து கிஃப்டாக பண்ணாங்க. கவிதா ரொம்ப தேங்க்ஸ்மா, இது கிஃப்ட் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது அரைச்சி எட்டுன்னு வந்தாச்சு. இப்போ இது வடிகட்டிக்கலாம். இது மலச்சிக்கலுக்கு, அல்சருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். டெய்லி குடித்தா டெய்லியே குடிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் சக்கரை வியாதிக்காரங்க இது மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி குடிங்கன்றாங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். தேன் ஒரு ஸ்பூன் அது மாதிரி கலந்துக்கலாம். இல்லை தேன் வேணான்னா நாட்டு சக்கரை போட்டுறதுனா கூட போட்டுக்கலாம். அந்த ஜூஸுக்கு வந்து பெப்பரு, தேன், எலுமிச்சம்பழம், புதினா எல்லாம் போட்டு செஞ்சோம். இது வந்து பிளைனாக சக்கரை வியாதிக்காரங்க குடிக்கிறதுக்காக வெறும் மிளகும் உப்பு மட்டும் போட்டு இது ஒரு ஜூஸாக செய்ய போகிறோம். இந்த பூசணிக்காய் கட் பண்ணதை தனியாக அப்படியே மிக்சியில் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். அதில் ஒரு 10 மிளகு ஒரு மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிருச்சு. இது வடிகட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இது வந்து கால், இந்த நைட்டில் வந்து கால் வந்து உரக்கால் இழுக்கிறதுன்னுவாங்க. நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி நைட்டில் தொந்தரவு இருக்கும். அது எனக்கு கூட டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி வெள்ளை பூசணி வந்து ஜூஸாக எடுத்துக்குங்க, அது இருந்தால் அந்த உங்களுக்கு அந்த தொந்தரவு வராது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இது நானும் தொடர்ந்து குடிச்சின்னு வரேன். உங்களுக்கு அது மாதிரினாக்கா நீங்களும் குடிங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.